ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துளிகளாக ஓம் காகத்வாஜாக வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தனோ மந்த பிரசோதயா. இன்று சார்வரி ஆண்டு, சிறப்புமிக்க கார்த்திகை மாதம் 27ஆம் நாள், டிசம்பர் மாதம் 12/12/2020 அற்புதமான இன்றைய மிக சிறப்பான சனிக்கிழமையான இன்றைய துவாதசி திதியானது இன்று காலை 7:02 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு சிறப்புமிக்க திரையோதசி திதியானது இன்று பின்னிரவு 3:53 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு சதுர்தசி திதியானது நாளை வருகின்றது. அதாவது இன்று பின்னிரவு மறுநாள் விடியற்காலை பொறுத்தவரையில் வருகின்றது. இன்று சூரியன் உதயம் ஆனதற்கு பின்பு, நாளை சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பு 3 திதிகள் ஒருங்கே செயல்பட இருக்கின்றன, சந்திக்க இருக்கின்றன. அதாவது இன்று தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான துவாதசி திதியானது இருக்கின்றது. அதற்கு பிறகு திரையோதசி வருகின்றது. அதேபோல் இன்று பின்னிரவு மறுநாள் விடியற் காலையில் பொறுத்தவரையில் சதுர்தசி திதியானது வர இருக்கின்றது. அதே போல 3 நட்சத்திரங்களும் ஒருங்கே இருக்க இருக்கின்றன. ஆக இந்த 3 திதிகளும் 3 நட்சத்திரங்களும் சந்திக்கக்கூடிய இந்த நாளை பொறுத்தவரையில் அவமாகம் என்று அழைக்கப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. தற்பொழுது சுவாதி நட்சத்திரமானது இன்று காலை 6:30 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு இன்று விசாக நட்சத்திரமானது இன்று பின்னிரவு மறுநாள் விடியற் காலை 4:04 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு அனுச நட்சத்திரமானது வர இருக்கின்றது. ஆக இன்றைய நாளை பொறுத்தவரையில் திதிகளும் 3 நட்சத்திரங்களும் சந்திக்கக்கூடிய 3 திதிகளுமாக, ஒரு நாளில் 3 திதிகளுமாக, அதே போல் ஒரு நாளில் 3 நட்சத்திரங்களும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நன்னாளாக இருக்கின்றது. இந்த நாளை பொறுத்தவரையில் அவமாகம் என்று அழைக்கப்படக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. அவமாகம் என்பது பொறுத்தவரையில் சுபகாரியங்கள் விளக்கப்படக்கூடிய நாளாக இன்று இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதாவது அவமாகம் என்று அழைக்கப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபகாரியங்கள் விளக்கப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. ஆக இன்றைய நாளை பொறுத்தவரையில் தானம் தர்மம் செய்வதற்கு மிக சிறந்த நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆன்மீக ரீதியாக கடவுளை வழிபடக்கூடிய நன்னாளாகவும், அதே போல தானம் தர்மம் செய்வதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தவிர்க்கப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஏனெனில் இன்று பொறுத்தவரையில் மிக சிறப்பான சனி பிரதோஷ நன்னாளாக இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அவமாகம் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்புமிக்க சனிக்கிழமை வரக்கூடிய சனி பிரதோஷ நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மாலை நேரத்தில் சிவபெருமானை நினைத்து தென்னாடுடைய சிவனையை போற்றி, எம் நாட்டினுக்குரிய இறைவா போற்றி போற்றி போற்றி, பொன்னா மேனியை அணிந்திடும் லிங்கம் தன்னுடனாகும் தழுவிய லிங்கம், தச்சனியாகும் தடுத்திடும் லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம், நான் முகநாரணன் போற்றிடும் லிங்கம் நிர்மலமாய் கூறு ஏதில லிங்கம், பிறவி பிணிதனை போக்கிடும் லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் என சிவபெருமானை போற்றி போடப்படக்கூடிய அற்புதமான மிக சிறந்த பிரதோஷ நன்னாள் இன்று மாலை நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டு நந்திகேஸ்வரனுடைய ஒப்பற்ற அருளாசி பெறக்கூடிய அற்புதமான நன்னாள் இன்று. அதேபோல் இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் மற்றொரு இன்று அவமாகம் என்று 3 திதிகளும் 3 நட்சத்திரங்களும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அடுத்ததாக பிரதோஷ நன்னாளாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று
பொறுத்தவரையில் யமதீபம் என்று அழைக்கப்படக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. யமதீபம் என்பது வருடத்திற்கு 2 முறை வரும். ஒன்று ஐப்பசி மாதத்தில் வரும், கடந்த மாதத்தில் வந்தது. தற்பொழுது இன்றைய அற்புதமான கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி யமதீபம் வருகின்றது. இந்த யமதீபம் நன்னாளில் பொறுத்தவரையில் மாலை நேரத்தில் தெற்கு நோக்கி 5 விளக்குகள் குறைஞ்சபட்சம் வைக்க வேண்டும். அவ்வாறு வணங்கி யமதர்மனை வணங்கப்பட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிலையான சந்தோஷத்தையும் யமதர்மன் வழங்குவார் என்ற ஒரு ஐதீகமான நிலை இருக்கின்றது. ஆக இன்று மாலை நேரத்தில் யமதீபம் ஏற்றப்படக்கூடிய அற்புதமான நன்னாள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சித்தையோங்குடி நன்னாளாகவும் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய ராகு காலமானது இன்று காலை 9:34 காலை, அதாவது பகல் 11 மணி வரையிலும் இருக்கின்றது. இன்றைய ராகு காலமானது இன்று 9:34 காலை 11 மணி வரையில் இருக்கின்றது. அதேபோல் யமகண்டமானது இன்று பிற்பகல் 1:53 பிற்பகல் 3:19 வரையில் இருக்கின்றது யமகண்டமானது. அதேபோல் இன்றைய நாளினுடைய சுபகாரிகளாக இன்று காலை 7:45 காலை 8:15 வரையிலும், பகல் 11:15 பிற்பகல் 1:45 வரையிலும், பிற்பகல் 5:45 இரவு 7:50 வரையிலும், அதேபோல் இன்று இரவு 9:45 இரவு 10:45 வரையிலும் இன்றைய நாளினுடைய சுபகாரிகளாக இருக்கின்றன. இன்றைய நாளினுடைய தன்மையாக சுமார் என்ற விதத்தில் இருக்கின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரம் காலை நேரத்தில் 4ஆம் பாதங்களை நோக்கியும், அதற்கு பிறகு அசுவினி நட்சத்திரம் 1, 2, 3 இரவு நேரத்தில் 4ஆம் பாதங்களை, அசுவினி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களை நோக்கியும் இருக்கின்றது. இன்று பின் இரவு மறுநாள் விடியற்காலையில் பொறுத்தவரையில் பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதங்களை நோக்கியும் இருக்கின்றன. ஆக இன்றைய நாளினுடைய திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் சுப கிரக நிலை வருமாறு: ரிஷப ராசியில் பொறுத்தவரையில் ராகு பகவான் இருக்கின்றார். துலாம் ராசியில் பொறுத்தவரையில் சந்திர பகவான் இருக்கின்றார். இன்றைய விருச்சிக ராசியில் பொறுத்தவரையில் புதன் பகவான் இருக்கின்றார், சுக்கிர பகவான் இருக்கின்றார், கேது பகவான் இருக்கின்றார், உடன் சூரிய பகவானும் இருக்கின்றார். இன்றைய மகர ராசியில் பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பீடத்தில் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். உடன் குரு பகவான் இருக்கின்றார். மீன ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார். இன்று இரவு 10:04 விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் சஞ்சாரம் செய்ய தயாராக இருக்கின்றார். இன்றைய அற்புதமான நன்னாளை பொறுத்தவரையில் மிக சிறப்பான சனி பிரதோஷ நன்னாளாக இருக்கின்றபடியினால் சிவபெருமான் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆலயங்களிலும் சனி பிரதோஷம் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான நன்னாளாக இருக்கின்றது. சிவபெருமானை போற்றி வணங்கக்கூடிய அற்புதமான மிக சிறந்த நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மாலை நேரத்தில் யமதீபம் ஏற்றப்படக்கூடிய நன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாள் சனிக்கிழமை என்பதனால் நவகிரக வழிபாட்டுக்குரிய மற்றும் ஆஞ்சநேயருக்கு பெருமாளை வணங்கக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. இனிய வணக்கத்துடன் சிவா, சிங்களாந்தபுரத்திலிருந்து.